இவர் வாங்கி கொடுக்குற ஆம்புலன்ஸுக்கு ஆர்சி புக்கோ இன்சூரன்ஸோ கிடையாது. அது எல்லாமே பழைய வண்டி. கேபிஐ பாலா இவர் காரைக்காலை சேர்ந்தவர். இவர் கலக்க போவது யாரு சீசன் 6ல தன்னோட திறமையான டைட்டில் வின் பண்றாரு. குக் வித் கோமாளி ஷோ மூலமா மிகப்பெரிய பிரபலமாகிறாரு. சின்ன சின்ன கேரக்டர்ல நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இப்போ காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. இவர் பல பேருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறது, பைக் வாங்கி கொடுக்கிறது, அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கிறது, டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்கிறது போன்ற பல உதவிகளை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. இவருடைய படம் ரிலீஸ் ஆனப்போ போஸ்டரை கிழிக்கிறாங்க, படத்தை ஓட விட மாட்டாங்க, நிறைய தியேட்டர்ல ரிலீஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆன சில நாட்கள்லயே பாலா வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் ஃபேக் ஆனது, அதுக்கு இன்சூரன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இல்ல, 30 வருஷம் பழைய வண்டி, அது மட்டும் இல்லாம ஹெல்ப் பண்ற பேர்ல நிறைய கேமராக்களை வச்சு சினிமா ஷூட்டே பண்ணிட்டு இருக்காரு. இவர் சினிமாவில பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி உதவிகளை செஞ்சு அதை தனக்காக பயன்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சர்வதேச கைக்கூலி, இவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, இவரை தவறா பயன்படுத்துறாங்க போன்ற பல குற்றச்சாட்டுகளை பல பேர் முன் வச்சிருக்காங்க. பாலாவுக்கு ஆதரவா மதுரமுத்து, அமுதவாணன், ஆதவன் போன்ற பல பேர் பேசியிருக்காங்க. கேபிவி பாலா இதுக்கு பதிலளிக்கிற விதமா, நான் ராப்பகலா உழைக்கிறேன், நான் யாருக்கும் பயப்படல, என்கிட்ட எந்த தப்பும் இல்ல, கண்டிப்பா இதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன், தொடர்ச்சியா மக்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமா மக்களுக்காக நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த உதவிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.